ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நான் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு ஜெகதீஷ் மீனாவோட ஹேர் ஆயில் பற்றி அவங்க வீட்டிலையே போய் நான் வாங்கி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது இப்போ தான் வியூஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இதை யூஸ் பண்ணி முடி நிறையா கொட்டுது, நீங்கள் எப்படி ப்ரொமோஷனுக்காக செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலில் இப்போ தான் 4000க்கு மேலேயே இருக்குது. நான் எனக்கு எப்படி ப்ரொமோஷனுக்கு தருவாங்க? இல்லைங்க. அவங்க தேனிக்காரவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்கோ, அதுவும் இல்லாமல் அவங்களோட 1 இயர் சப்ஸ்கிரைபர் நான். அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அவங்க ஆயில் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மீஷோவில் பார்த்து அமேசானில் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நான் போய் அவங்க வீட்டில் இந்த ஹேர் ஆயில் வாங்கினேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3வது பாட்டிலுன்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, எனக்கு இதை விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேர் ஆயில் சிஸ்டர் எல்லாம் முடி கொட்டு போயிடுது, நீங்கள் மட்டும் எப்படி சொல்லியிருக்கீங்க? நான் அதில் என்ன சொன்னேன் அப்படின்னா, யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன், நான் வாங்கிட்டு இப்போ தான் போகிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு நான் ரிவ்யூ வீடியோ போகலை. ஏன்னா அந்த வீடியோ ரீச் ஆகலை, யாருமே கமெண்ட்ஸில் கேட்கல. ஆனால் இப்போ ஒரு ரீசெண்ட் டைமாக அது நல்ல வியூஸ் போய் அதுலேருந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை எத்தனை மாதமாக யூஸ் பண்ணீங்க, எப்படி இருக்குது, முடி கொட்டுதா, இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு முடி வளருதா, இத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் நிறைய கொட்டுதுன்னு ரிவ்யூ போடுறாங்களே, நீங்கள் எப்படி ப்ரொமோஷனுக்காக பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ப்ரொமோஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஹேர் ஆயிலை நான் ஒரு 6 மந்த்து இதான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட போனப்போ ஒரே ஒரு பாட்டில் வாங்கினேன். அதுக்கு பிறகு இது கூட காம்போ கூட வந்தது செகண்டு. இன்னொரு தடவையும் அப்படி தான், இந்த ஷாம்புக்காக தான் இந்த ஹேர் ஆயிலே நான் வாங்கினேன். ஷாம்போட ரிவ்யூவை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் இந்த ஹேர் ஆயிலோட ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேர் ஆயிலோட ரிவ்யூ கேட்டிங்க அப்படின்னா, சைனஸ் இருக்கவங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றனால இந்த ஹேர் ஆயிலை நான் நைட்டே அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு படுத்தேன் அப்படின்னா எனக்கு பயங்கர ஹெட் பெயின் இருக்குது. அது என்னோடய பாடி கண்டிஷன், அப்படி எல்லாருக்கும் அப்படி இருக்குமா அப்படின்னா இல்லை. இப்போ ரீசெண்ட் டயத்தில் நான் அது அப்படி ஆகவே என் ஹஸ்பண்டுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க, நான் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் என்னன்னா, நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். அதுலேருந்து நான் ஹேர் ஆயிலே அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. நார்மல் நான் கோகனட் ஆயில் தான். ஹஸ்பண்ட் மட்டும்தான் இந்த எண்ணெயை அதுவும் அந்த சனிக்கிழமை நம்ம ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்கிறப்போ மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கும் லைட்டாக ஹேர் லாஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப. மற்றபடி ஒரு ப்ராடக்டை பற்றி இவ்வளோ அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தப்பான ஒப்பீனியன் நம்ம கொடுக்கக்கூடாது. எனக்கு செட் ஆகலை, அவ்வளோதான். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. இவ்வளோ ஹெவியான அவங்க மெடிசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அது செட் ஆகலை, அவ்வளோதான். மற்ற எல்லாருக்கும் எப்படின்றது எனக்கு தெரியல. அது மாதிரி நான் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வாசி. நான் யூஸ் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குது, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி அதோட ரிவ்யூவை நான் கொடுக்கவே இல்லை. எனக்கு ப்ரொமோஷனுக்காக வந்தது இல்லை. நான் என்னோடய காசு கொடுத்து அவங்க வீட்லேயே போய் எங்கள் ஊருக்காரவங்க அப்படின்றதுனால நான் வாங்கிட்டு வந்த ஒரு ப்ராடக்ட் தான். மற்றபடி என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறாங்க. நார்மல் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அவங்க குளிச்சிருவாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஓகே, நல்லா இருக்குது. அவ்வளோதான் நான் ரிவ்யூ சொல்வேன். மற்றபடி நீங்கள் கேட்கலாம், எவ்வளவோ பேர் முடி கொட்டு போயிடுச்சு, சொட்டையாயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இப்படின்னு. நான் அந்த ரிவ்யூவில் வாங்க போனேன், வாங்கினேன். நான் ரிவ்யூ சொல்கிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். 3வது பாட்டிலுன்னு சொன்னது கூட ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறது மட்டும்தான். நான் ஒரே ஒரு இந்த இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். அது கூட எனக்கு செட் ஆகலை. எனக்கு அதிகமாக தலைவலி வந்தோடனே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட வாங்கி அவங்க தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது உங்களோட ஒப்பீனியன். ஆனால் இந்த ஷாம்பு பற்றி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு வந்து அந்த ஹேர் ஆயிலை விட இந்த ஷாம்பு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இதை 1 இயராகவே இந்த ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து முடி கொட்டவே இல்லை. அது மாதிரி இப்போ வந்து நான் நல்ல ஹேர் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ண பிறகும் எனக்கு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்னமோ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. என்னோடய ஹேரு நல்லா இருக்குது. இதோட ரிவ்யூ வந்துட்டு அது உண்மையாகவே நல்லாயிருக்கு. நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பற்றி ஹேர் ஆயிலை பற்றி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே அதோட பற்றி தெரியவே தெரியாது. அதே இது இந்த ஷாம்பு வந்து நீங்கள் எவ்வளோ % கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து 95 கண்டிப்பாக கொடுப்பேன். இதுக்கு வந்துட்டு நான் கேரண்டியோ ரிவ்யூவோ கொடுக்க விரும்பலை. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்து இவ்வளோ ஒரு சேல்ஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். நம்ம 5 மினிட்ஸில் உட்காந்து ஒருத்தவங்கள வந்து இது நல்லாவே இல்லை, அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை. ஏன்னா இவங்க பண்ணுற இவ்வளோ விஷயத்த நம்ம பண்ணிட முடியுமா? முடியவே முடியாது. அதனால நான் யாருக்கும் ரிவ்யூ சொல்ல விரும்பலை. ஆனால் எனக்கு இந்த ஹேர் ஆயில் செட் ஆகலை. மற்றபடி முடி வளருதா அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருந்தா தான் தெரிஞ்சிருக்கும். நான் யூஸ் பண்ணலை. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா சூப்பர்னு சொல்லுவேன். நல்லா இருக்குது. நல்லாவே வந்துட்டு ஒரு சாஃப்டாக இருக்குது ஹேரு. ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால வந்துட்டு நான் 1 இயராக எனக்கு யூஸ் பண்ணுறேன். நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறத விட இது வந்து ஒரு மைல்டாக இருக்குது. அவ்வளோதான் இதோட ரிவ்யூ. மற்றபடி இது வாங்குறதும் வாங்காததும் உங்களோட இஷ்டம்தான். யாரையுமே வந்துட்டு நல்லாவே இல்லை, இவங்க அவ்வளோ மோசம் அப்படின்னு வந்து நான் சொல்ல முடியாது. எனக்கு இவங்களோட ப்ராடக்டில் ஷாம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேர் ஆயில் வந்து வாங்குறதும் அவங்களோட ஒப்பீனியன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரையும் ப்ரொமோஷனுக்காக எனக்கு சொல்ல கிடையாது. என்னோட பைசா மட்டும்தான். நான் பைசா போட்டு வாங்கி யூஸ் பண்ண 2 ப்ராடக்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதோட ரிவ்யூ எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு.